ஹாய் தங்கம், இன்னைக்கு நம்ம 8வது திவ்ய தேசத்தை பார்க்க போகிறோம். அது என்ன 8வது திவ்ய தேசம்? அந்த ஊர் பேர் திருக்கூடலூர். திருக்கூடலூர்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டாலும் அந்த ஊரை ஆடுதுறை பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாதான் இப்போ எல்லாருக்கும் தெரியாது. சரி, இந்த ஊருக்கு புராண காலத்தில் என்ன பேர்னா சங்கம க்ஷேத்திரம். சங்கமம்னா என்ன? கூடல் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்றது தான் சங்கமம். அதனால சங்கம க்ஷேத்திரம். ஸோ ஊர் பேர் திருக்கூடலூர், சங்கம க்ஷேத்திரம், இப்போ ஆடுதுறை பெருமாள் கோவில். சரி, ஊர் பேர் தெரிஞ்சிட்டாச்சு. இது 8th திவ்ய தேசம்னு தெரிஞ்சிட்டாச்சு. அடுத்தது இந்த ஊரில் இருக்கிற பெருமாள். பெருமாள் பேர் ஜெகத் ரக்ஷக பெருமாள். ஜெகம்னா வையம், உலகம். ரக்ஷகன்னா the one who saves, காக்கிறது. பெருமாள் இஸ் பெருமாள். அதனால தமிழில் வையம் காத்த பெருமாள் ஆர் உலகு காத்த பெருமாள், லோகநாதன் இவர் தான். வையம் காத்த பெருமாள் ஆர் ஜெகத் ரக்ஷக பெருமாள். மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரே திருநாமம். தாயார் பார்த்தீங்கன்னா, தாயார் மூலவர் பேர் பத்மாசினி, வீற்றிருந்த திருக்கோலம். அதே மாதிரி தாயார் உற்சவர் பேர் புஷ்பவல்லி தாயார். பெருமாள் நின்றுருப்பார், தாயார் உட்கார்ந்துருப்பார். ஸோ பெருமாள் பார்த்தாச்சு, ஊர் பேர் பார்த்தாச்சு. சரி, இந்த கோவிலுக்கு ஒரு டெம்பிள் பாண்ட் இருக்கு. அந்த டெம்பிள் பாண்ட் பேர் சக்கர தீர்த்தம். புஷ்கரணி பேர் சக்கர தீர்த்தம். டெம்பிள் பாண்டுனா புஷ்கரணி. ஓகேவா? அடுத்தது பெருமாளுக்கு மேலே இருக்கிற இந்த விமானம், டவர் இப்படி இருக்கும் இல்லையா, பெருமாளுக்கு ஜஸ்ட் மேலே, அது பேர் சுத்த சத்வ விமானம்னு பேர். பியூட்டிஃபுல் விமானம். அப்புறம் சேவிச்சுட்டு அப்புறம் இந்த ஊரில் ஸ்தல விருட்சம் ரொம்ப விசேஷம். ஸ்தல விருட்சம் அப்படின்னா டெம்பிள் ட்ரீ. டெம்பிள்னா ஒரு கோபுரம் இருக்கணும், அப்புறம் சுவாமிக்கு மேலே ஒரு டவர் இருக்கணும், அப்புறம் ஒரு தீர்த்தம் டெம்பிள் பாண்ட் இருக்கணும். அதே மாதிரி டெம்பிளுக்கு ஒரு ட்ரீ. இந்த ஊரில் இருக்கிற ட்ரீ பலாமரம். பலாமரம்னா ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் நம்ம சாப்பிடுவோம்ல, டேஸ்டியாக இருக்குமே, அதே ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. இந்த ட்ரீ ரொம்ப ரொம்ப யூனிக். என்னென்னா, சுவாமிக்கு அப்படியே பேக் சைட், வெஸ்ட் சைட், வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் கார்னரில் அங்கே கோதாவமாச்சி ஆண்டாள் சந்நிதி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த டெம்பிள் ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பலாமரத்தில் நேச்சுரலாகவே உமாச்சி லெஃப்ட் ஹேண்டில் ஷங்க் இருக்கும்ல, ரைட் ஹேண்டில் யூஸ்வலாக சக்கரம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் யூஸ்வலாக சங்கம் இருக்கும். அந்த சங்கம் நேச்சுரலாகவே இந்த ட்ரீயில் வந்திருக்கும். அதுக்கு அழகாக மஞ்சள் தடவி வச்சிருப்பா. இன்றைக்கும் அதை போய் சேவிக்கலாம். சரி, இந்த ஊருக்கு எதனால கூடலூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தா, அந்த காலத்தில் நந்தகமுனிவர் ஒரு குரூப் ஆஃப் செயின்ட்ஸ், அவளும் தேவர்களும் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளும் ஒன்றா ரதர் கூடி பெருமாளை சேவிச்சதுனால இந்த ஊருக்கு திருக்கூடலூர் அப்படின்னு பேர் வந்ததா ஒரு ஐதீகம். இந்த ஊருக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா, நம்ம நம்மளோட சின்னெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரிவரில் போய் குளிப்போம் இல்லையா. இங்கே காவிரி ரிவர் ஓடுறது. காவிரியில் போய் நம்ம குளித்தோம்னா, தீர்த்தம் ஆடினோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் ரிவர் எடுத்துன்னு போயிடும். இதே மாதிரி எல்லாரும் தீர்த்தமாடி எல்லார்கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸையும் ரிவர் அக்யூமுலேட் ஆனதுனால ரிவர் ஃபெல்ட் வெரி பேட். நான் இந்த மாதிரி ரொம்ப பேடாகவே எல்லாரும் கொடுத்துட்டு போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு சுவாமிகிட்ட போய் ப்ரே பண்ணோன்னு, சுவாமி நீ கவலைப்படாத, எல்லாரோட பேட் எலிமெண்ட்ஸையும் நீ வாஷ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி உன்னை திருப்பி பழையபடி பியூட்டி ஆக்கிடுறேன்னு சொல்லி காவிரி மாதா இங்கே சுவாமியை ப்ரே பண்ணதுனால, காவிரி மாதா மேலே நம்ம விடுற பேடெல்லாம் சுவாமி எடுத்துட்டு காவிரியை பியூட்டியாக ஆக்கிடுறார். ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் நிறைய தண்ணி ஜலப்பிரவாகமாக இருக்குமா. அது இர்ரெகுலேட்டட் வாட்டர். இப்போல்லாம் டேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் டேம்லாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஜலப்பிரவாகம் ஓவராக தண்ணி
தண்ணியோடு சேர்ந்து மண் கல்லெல்லாம் அடிச்சுன்னு வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கோவிலையே மண் மூடிடுதான், காவிரி சுற்றி ஓடி வந்து. அப்போது அந்த ஏரியாவில் ராணி மங்கம்மாள் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் குவீன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் அவள் கனவுல போயிட்டு, சுவாமி எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கே டெம்பிள் இருக்குது, என்னோடய ஹவுஸ் இருக்குது, இந்த டெம்பிளை சுற்றி மண் மூடி இருக்குது, இதை நீ கிளியர் பண்ணி இந்த டெம்பிளை இன்னும் ஃபேமஸாக கட்டி பெருசாக்கு அப்படின்னு சுவாமி சொன்னதுனால மங்கம்மாள் வந்து இந்த கோவில் சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி உள்ளே பார்த்தா சுவாமி அந்த டெம்பிளை அழகாக ஜம்முன்னு கட்டி தண்ணிலாம் பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த கோவிலை கட்டி இன்னைக்கு நம்ம சேவிக்கிற கோவில் ராணி மங்கம்மாள் கட்டின கோவில். ஸோ இந்த கோவிலை பற்றின ஸ்தல புராணம் அப்படின்னா டெம்பிள் ஸ்டோரி, 2 ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரி நம்பர் 1, ஹிரண்யாக்ஷன்னு அந்த காலத்தில் ஒரு டெமன் கிங் இருந்தாராம். ஹிரண்யகசிப்பு வேற. ஹிரண்யகசிப்புங்கிறது நரசிம்ம அவதாரத்தில் வந்து நரசிம்மர் அப்படி கிழிக்கிறார், அது ஹிரண்யகசிப்பு. இவர் ஹிரண்யாக்ஷன். இவர் வந்து தேவர்களுக்கும் இவரும் சண்டை போட்டு நம்ம பூமி பந்தர்களை எர்த்து அதை எடுத்துட்டு போய் பாதாள லோகத்தில் போய் ஒழிச்சு வச்சுடுறாராம். அப்போது லோகமே இருட்டா எடுத்து பாதாள லோகத்தில் போனோம்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில. தேவர்கள்லாம் நேரம் வந்து இந்த பெருமாள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறா, சுவாமி இந்த மாதிரி எடுத்து ஹிரண்யாக்ஷன் பூமி பந்து எடுத்துன்னு போய் எங்கேயோ வச்சுட்டான் தெரியல, ஒரே இருள் லோகமாக இருக்குன்னொன்னே இந்த வையங்காத்த பெருமாள் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனால் பியூட்டிஃபுல்லாக ஒரு சுவாமியை சேவிக்கலாம். வராகாவதாரம். வராகம்னா he takes the form of a pig, divine pig, பன்றி ரூபம் எடுத்துட்டு பூமியை குடஞ்சு போய் அந்த பாதாள லோகத்துக்கு போய் எங்கே இருக்குது இந்த பூமின்னு பார்த்து அதை தன்னோட முன்னாடி இருக்கிற கொம்பு ஹானால் அப்படி நம்பி எடுத்துட்டு சுவாமி மேலே வந்து பூமி அதோட பொசிஷனில் வச்சதுனால இந்த பெருமாளுக்கு உலகம் காத்த பெருமாள் ஆர் வையம் காத்த பெருமாள் ஆர் ஜெகம், நம்ம இருக்கிற ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை அப்படின்னா உலகம் ஃபுல்லு புகழற கதை மாதிரி ஜெகத்தை ரட்சிச்சதால ஜெகத் ரட்சக பெருமாள். ஸ்டோரி நம்பர் 1 ஆச்சு. 2வது ஸ்டோரி வந்து நந்தக முனிவரும் தேவர்களும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சுதா சொன்னேன்ல, அந்த நந்தக முனிவரோட குழந்தை ஒன்று, அது பேர் உஷை. அந்த உஷை வந்து இந்த கோவில் வந்து பெருமாளை ரொம்ப பிடிச்சதுனால சுற்றி நந்தவனம் கார்டன்லாம் நிறைய வச்சு, நீ அங்கே பெருமாளுக்கு டியூலிப்ஸ் எல்லாம் சாத்துவையோ இல்லையோ அந்த மாதிரி கோவில் சுற்றி எக்கச்சக்கமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்கிற மாதிரி வச்சு டெய்லி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி அதை கார்லாண்டை கட்டி சுவாமிக்கு தாயாருக்கு சுற்றி இருக்கிற எல்லா பெருமாளுக்கும் சாத்தி ஷி வாஸ் என்ஜாய். ஷி ஸோ பியூட்டிஃபுல், சச் அ லவ்லி கேர்ள். அவளை பார்த்த அப்போ பெருமாள் சேவிக்க வந்து சோழராஜா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஹி வாஸ் லீடிங் எ வெரி ஹாப்பி லைஃப். தென் ஒன் ஃபைன் டே ராஜா கிட்ட இந்த பொண்ணு ஆர்டினரி கேர்ள் தானே, நார்மல் கேர்ள், ஷீ இஸ் நாட் அ குவீன் இல்லை, அதனால அவங்க கிங்டமில் இருக்கிற அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு தப்பாக இந்த குழந்தைய பற்றி சொல்லியிருக்கா. இந்த பொண்ணை பற்றி சொன்னோன்னே ராஜா அவ சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு ஒன்று சாரி நீ வந்து கிளம்பு, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூன்னு சொன்னோன்னே அவன் நேர இங்கே பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டான். ஆடுதுறை பெருமாள் கோவிலுக்கு வந்து ஷீ ஸ்டார்டட் அகைன் டூயிங் தி கார்லண்டை. ஒன் ஃபைன் டே சுவாமி வந்து அந்த சோழராஜா கனவுல போயிட்டு நோ இவ வந்து அவ்வளோ சமத்த பொண்ணு, உன் சுற்றி இருக்கிறவாள் தான் தப்பான பீப்புள், அந்த தப்பான பீப்புளை கரெக்ட் பண்ணு, இவளை திருப்பி அவன் கூட சேர்த்துக்கோன்னு சொன்ன. நெக்ஸ்ட் டே ராஜா நேரம் வந்து இந்த பெருமாளை சேவிச்சு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுவோன்னு பெருமாள்கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த பொண்ணு உஷைக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு நான் உன்னை திருப்பி கூட்டின்னு போகிறேன், என்னை மன்னிச்சிடும், இனிமேல் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக உஷையை கூட்டிட்டு போயிட்டார் ராஜாக்கு. ஸோ ஷீ கண்டினியூஸ் டு பி குவீன். சரி, 3வது இந்த கோவில் திவ்யதேசங்கிறதுனால ஆழ்வார் யாராவது பாடியிருக்கணும் இல்லையா? எந்த ஆழ்வார் பாடியிருக்காருன்னு பார்த்தா இந்த கோவிலை பற்றி பாடினது திருமங்கை ஆழ்வார்.
பாப்புலர்லி நோன் அஸ் கலியன். அவர் 10 பாட்டு, 1 இல்லை 2 இல்லை 10 பாட்டு பெரிய திருமொழி அப்படின்னு ஒரு போர்ஷன், 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழின்னு ஒரு போர்ஷன். அந்த போர்ஷனில் இந்த சுவாமியை பற்றி நம்ம கலியன் பாடியிருக்காரு. சரி, இந்த சுவாமியை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள குவாரல் வந்ததுனாலோ, காரணமே இல்லாமல் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் திட்டுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திட்டுறது, ஆத்துபாய்க்கும் அம்மாக்கும் நடுவில் இருக்கிற மனக்லேசங்கள், சிரமங்கள், புரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சா எல்லா சிரமங்களும் போயிடுங்கிறது சத்தியம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நேற்றுக்கு நம்ம கண்டியூர் பார்த்தோம் இல்லையா, தஞ்சாவூர், கண்டியூர், அதுக்கடுத்து திருவையாறு, திருவையாறுலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் ஜஸ்ட் 7 to 8 கிலோமீட்டர்ஸில் ஆடுதுறை பெருமாள் கோவில் இருக்குது. இவ்வளோ ஒஸ்தியான பெருமாளை நாம் நேராக போய் சேவிச்சு உஷைக்கு அனுகிரகிச்ச மாதிரி, அந்த ராஜாவுக்கு நல்ல புத்தி தந்த மாதிரி, பூமியை திருப்பி எடுத்துன்னு வந்து பூமியை காப்பாற்றின மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற செய்தியோட இன்னைக்கு இந்த திவ்ய தேசத்தை நல்லபடியாக சேவிக்கிறோம்.